நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் சிந்தனை உடையவர்கள் நான் கேட்கிறேன். உங்களுடைய அரசியலில் என்ன நேர்மை இருக்கிறது? உங்களை ஆதரித்து வாக்களித்து விட்டார்கள், அந்த அணியே உடைக்கிறீர்கள். அந்த அணியைச் சேர்ந்த 6-7 பேருக்கு மந்திரி பதவி தருவதாக பேசி ஏமாற்றினீர்கள். ஏற்கனவே நம்ப வைத்து ஏமாற்றினீர்கள். அந்த அதிருப்தியிலும் சோகத்திலும் இருந்த அவர்கள் அணியை உடைக்கிறீர்கள். உடைத்து 4 பேரை தூக்குகிறீர்கள். இந்த ஆள் தூக்கும் வேலைக்குத்தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா என்று நான் கேட்கிறேன். புஷி ஆனந்தை டம்மி ஆக்கிவிட்டு ஆதவ் அர்ஜுனா மேலே வருகிறார். சிஎம் வேலையை பார்ப்பார். இவர் நிர்வாகத்தை பலப்படுத்துவதற்கு அந்த வேலையை பார்க்கிற மாதிரி ஆட்சியை பலப்படுத்துகிற வேலையும் சேர்த்து பார்ப்பார். இவர் ஒரு சூப்பர் பவர். ஆக திரு விஜய் அவர்கள் அவருடைய பெயர் இதனால் கெட்டு இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். கல்லாப்பெட்டி கூட்டணி என்று வர்ணித்த உங்கள் கூட்டணி இவர்களையெல்லாம் வாங்கி பையில் வைத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் என்று சொன்னீர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு கொச்சையான விமர்சனம் அது? கொச்சையான விமர்சனம்னா இவர்களை பற்றி உங்கள் பார்வை என்னவாக இருந்தது? விசிகாவை பற்றியும் முஸ்லீம் லீகை பற்றியும் கம்யூனிஸ்டுகளை பற்றியும் இவருடைய பார்வை என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய தூண்டுதலின்படி திமுக காரர் மாதிரி நடந்து கொள்ளுகிறார் என்று பேசியவர் ஆதவ் அர்ஜுனா. இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கியமான துறைக்கு அவரை இயக்குனராக நியமித்திருக்கிறார். எப்படி இந்த நியமனம் நடந்தது என்று தாவேகாவிலேயே பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு காலை செய்தித்தாள்களிலே வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக பாணியில் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதாவை நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள், அது வேறு. தேர்தலுக்காக அது தேர்தல் பிரச்சாரம் என்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு நலன் முக்கியம். தமிழ்நாட்டு நலன் முன்னிறுத்தி தான் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். முந்தைய அரசு மாதிரி மோதல் போக்கோடு இந்த அரசாங்கம் நடந்து கொண்டால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். திரு எடப்பாடி பழனிசாமி பழைய பாணியிலேயே செயல்பட்டால் மீண்டும் கட்சிக்குள் பிரச்சனை வரும். பழைய பாணியிலேயே நான் வைத்தது தான் சட்டம், யாரையும் நான் கலந்து பேச மாட்டேன், விருப்பம் இருப்பவர்கள் இருக்கலாம், வெளியே போகிறவர்களை பற்றி கவலை இல்லை என்ற போக்கில் செயல்பட்டால் கட்சி இப்போது இருப்பதை விட இன்னும் கீழே போகுமே தவிர மேலே வராது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். இரண்டுபட்ட அதிமுக, அதாவது தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் ஒரு பக்கமும் 22 பேர் ஒரு பக்கமும் இந்த மாதிரி பிளவுபட்டு நாளுக்கு நாள் அவர்களுக்குள் வார்த்தை மோதல்கள்லாம் நடந்து வந்துச்சு. தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு குழுவும் அதற்கு எதிராக ஒரு குழுவும் செயல்பட்டு வந்தார்கள். இன்றைய நிலவரப்படி அவர்கள் 2 பேரும் இணைந்து விட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த 2 பேர் இணைவதற்கு முன்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், தாராபுரம் உள்ளிட்ட ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை விட்டியே விலகி தாவேகாவில் இணைந்து விட்டனர். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 3 பேர் ஒரே நேரத்திலும் ஒருவர் தனியாகவும் போய் முதலில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே சூட்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். இது தாவேகா நடத்திய குதிரை பேர அரசியல் என்று நான் பார்க்கிறேன். இது திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு எந்த வகையிலும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. அதுவும் முதலில் 3 பேர் சேர்ந்த அன்று நடந்த காட்சிகள் எல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் அண்மை காலத்தில் நடைபெறாத விசித்திரமான கேலி கூத்தான காட்சிகள். கீழே ரிசைன் பண்ணிட்டு மேலே போய் சேர்றது. அங்கேயே அவர்களை பொன்னாடை பொருத்தி திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய அறையில் அவர்களை வரவேற்று அங்கேயே உறுப்பினர் அட்டை வழங்கிவிட்டு பிறகு அது பேசுபொருளாகவும் சர்ச்சையாகவும் உருவெடுத்த பிறகு அன்று மாலை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்துக்கு வரவழைத்து ஏதோ அப்போதுதான் சேர்ந்தால் மாதிரி ஒரு சீன் போட்டு, இதெல்லாம் தாவேகா என்ன, இந்த 2 கழகங்களுக்கும் நாங்கள் நல்ல மாற்றாக இருப்போம், நாங்கள் இவர்களை மாதிரி கிடையாது,
நாங்கள் வேற மாதிரி என்று சொன்னார்களே, அது இந்த மாதிரி தானா என்று நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது தூய்மையான அரசியல். இப்போது நடந்திருப்பது தூய்மையான அரசியல் அல்ல, நேர்மையான அரசியலும் அல்ல. உங்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த, அதை முன்னிறுத்தி வெற்றி பெற்றவர்கள் இப்போது கருத்து மாறுபாடு கொண்டு உங்கள் பக்கம் வருகிறார்கள் என்று சொன்னால், உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டோ உங்கள் செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டோ அவர்கள் வரவில்லை. நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிவிட்டீர்கள், அதனால் வருகிறார்கள். அது என்ன பிட்ப்ரோக்கோ எதுவும் இல்லாமல் வந்தார்களா? அதுதான் பொதுவெளியிலே எழுப்பப்படுகிற கேள்வி. அவர்கள் தாவேகாவிலே பணியாற்றிவிட்டு சேவை செய்துவிட்டு பிற்காலத்தில் அவர்களுக்கு பதவி அளிக்கப் போகிறீர்களா? குறைந்தபட்சம் 1.5 ஆண்டு காலம் கழித்து 2 ஆண்டு காலம் கழித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பளித்தால் கூட 2 ஆண்டுகள் கட்சி பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இவர்களை ராஜினாமா செய்ய வைத்து இவர்களுக்கே மீண்டும் சீட் கொடுக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை நீங்கள் என்ன அளவுக்கு மதிப்பிடுகிறீர்கள்? மக்கள் மத்தியில் இந்த இடைத்தேர்தலை திணிக்கிற குற்றத்திற்கு தாவேக ஆளாகிறது. தேவையற்ற ஒரு இடைத்தேர்தலை திணிக்கிறீர்கள். நீங்கள் 2 தொகுதிகளில் முதலமைச்சர் போட்டியிட்டார், அதிலே ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே அங்கே இடைத்தேர்தல் வருகிறது. சில தலைவர்கள் சில மாநிலங்களிலும் அகில இந்திய அளவிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, சட்டமாக்கப்படவில்லை. ஏனென்றால் 2 தொகுதிகளில் ஒரு தலைவர் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் 2லுமே வென்றால் ஒன்றில் இடைத்தேர்தல் வந்துவிடும். அப்போது இந்த இடைத்தேர்தல் ஒரு தேவையற்ற செலவு என்கிற கருத்து பொதுவெளியில் நீண்ட நாட்களாக விவாதத்தில் இருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்று. ஆனால் அப்படி ஒரு சட்டம் இல்லாத நிலையில் திரு விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வந்தால் அது நியாயம். நீங்கள் இன்னும் 4 தொகுதிகளுக்கும் சேர்த்து உங்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அறமற்ற வழியில் இவர்களை ராஜினாமா செய்ய வைத்து நீங்கள் உங்கள் கட்சியிலே அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை அல்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு அம்சமும் இதற்குள் அடங்கியிருக்கிறது. இந்த 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47லிருந்து ஒரு அணி உடைந்ததல்லவா, அந்த அணியை சேர்ந்தவர்கள். இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஆதரவு கொடுத்த அணியில் உள்ளவங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவு கொடுத்த அணியையே உடைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் சிந்தனை உடையவர்கள்? நான் கேட்கிறேன். உங்களுடைய அரசியலில் என்ன நேர்மை இருக்கிறது? உங்களை ஆதரித்து வாக்களித்து விட்டார்கள், அந்த அணியே உடைக்கிறீர்கள். அந்த அணியைச் சேர்ந்த 6-7 பேருக்கு மந்திரி பதவி தருவதாக பேசி ஏமாற்றினீர்கள். ஏற்கனவே நம்ப வைத்து ஏமாற்றினீர்கள். அந்த அதிருப்தியிலும் சோகத்திலும் இருந்த அவர்கள் அணியை உடைக்கிறீர்கள். உடைத்து 4 பேரை தூக்குகிறீர்கள். இந்த ஆழ்தூக்கும் வேலைக்குத்தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா என்று நான் கேட்கிறேன். ஆழ்தூக்கும் அமைச்சர் என்று திரு ஆதவ அர்ஜுனா ஆகிவிட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஏதோ பொதுப்பணி, அவர் செய்கிற பொதுப்பணி இதுதானா? பொதுப்பணித்துறை அமைச்சர் செய்கிற பொதுப்பணி இதுதானா? ஆகவே அவர் இப்போது தாவேகாவில் ஒரு பவர் சென்டராக உருவாகி வருகிறார். அதுவும் அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களிலும் அல்லது அரசியல் பேசுகிற நண்பர்கள் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. புஷி ஆனந்தை டம்மி ஆக்கிவிட்டு ஆதவ அர்ஜுனா மேலே வருகிறார். சிஎம் வேலையை பார்ப்பார். இவர் நிர்வாகத்தை பலப்படுத்துவதற்கு அந்த வேலையை பார்க்கிற மாதிரி ஆட்சியை பலப்படுத்துகிற வேலையும் சேர்த்து பார்ப்பார். இவர் ஒரு சூப்பர் பவர். ஆக திரு விஜய் அவர்கள் அவருடைய பெயர் இதனால் கெட்டு இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். பெயர் ரிப்பேர் ஆகிறது. நீங்கள் ஒரு பக்கம் நல்ல பெயர் வாங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 717 மதுக்கடைகளை மூடுகிறேன் என்கிறீர்கள். அதிரடிப்படையை உருவாக்குகிறேன் பெண்கள் பாதுகாப்புக்கு என்கிறீர்கள். இன்னொரு பக்கம் உங்கள் கட்சி ஆழ்தூக்கும் படலங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு கட்சியிலே போய் விலை பேசுகிறது. இது எப்படி உங்கள் ஆட்சிக்கு பிறவி சேர்க்கும் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் இந்த 4 பேர் தூக்குனதுக்கே இவ்வளோ கவலைப்படுறீங்க. இன்னும் நிறைய பேர் வரது காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி, இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த ஆட்சி திமுகவிலும் என்ன இருங்க வரேன் நான் சொல்கிறேன். இப்போ 5 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு 4-5 பேர் சேர்ந்தால் 10 பேர் ஆயிரும், ஆட்சி ஸ்டெபிலைஸ் ஆயிரும். இப்பயே இந்த 4 பேர்லேயே ஓரளவு ஆயிடுன்றாங்க. கம்யூனிஸ்ட் உருவானாங்கன்னா இவங்களுக்கு கம்யூனிஸ்ட்டை பார்த்து பயம் தாவேகாவுக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் நியாயமான பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பார்கள். இப்போதே எதிர்ப்பு குரல் கொடுத்து விட்டார்கள். இந்த ஆழ்தூக்கும் படலத்திற்கே எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள். ஆகவே கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டால் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு இப்போது 5 தொகுதிகளிலே வென்றுவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பது
தாவேகாவினுடைய உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு. அந்த அரசியல் எல்லாம் அவங்களும் செஞ்சு தானே ஆகணும். இருங்க, விசிகாவோ அல்லது முஸ்லீம் லீக்கோ உங்களுடைய சில நடவடிக்கைகளை ஏற்க முடியாமல் வெளியே போனால் அதுக்கு இன்னொரு 4 பேரை தூக்குவீங்களா? அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றேன். அதுதான் நான் சொல்கிறேன். ஆக என்னன்னா, பொதுமக்கள் இந்த இடைத்தேர்தல்கள் எங்கெங்கெல்லாம் திணிக்கப்படுகிறதோ அங்கே நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் கட்சி தாவி வந்தவர்கள் என்றால் பொதுமக்கள் என்ன மாதிரியான ரியாக்ட் செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. திரும்பவும் உங்கள் கட்சி தான் வெற்றி பெறும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இந்த நடவடிக்கையை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் கண்டித்திருக்கின்றன. அதிமுக மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, நீங்கள் எந்த கட்சிகளின் ஆதரவை தேடி போனீர்களோ அந்த கட்சிகளும் சேர்ந்து கண்டித்திருக்கின்றன. தொல் திருமாவளவன் அவர்கள் கூட அதிமுகவுடைய இந்த உள்ள இருந்து இழுத்துட்டு வர்றதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். தொல் திருமாவளவனே இன்றைக்கு விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அது வேறு விஷயம். பதில் சொல்ல முடியவில்லை அவர்களை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விக்கு. திரு விஜய் அவர்களை, இன்றைய முதலமைச்சர் அவர்களை ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் பெற்ற குழந்தை என்று பேசியவர் தொல் திருமாவளவன். அதே போல இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னி அரசு விசிகாவை சேர்ந்தவர், அவரும் இதே பதப்பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறார். பாரதிய ஜனதாவின் பி டீம் தான் தாவேகா. விஜய் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அல்லது ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்படக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் என்று பேசியவர் தான் வன்னி அரசு. ஆகவே நீங்கள் வெளியிலிருந்து கம்யூனிஸ்டுகளை மாதிரி ஆதரித்தால் பரவாயில்லை. இப்போது ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்க போய்விட்டார் திருமாவளவன். ஆகவே அவரது கண்டனங்கள் அர்த்தபூர்வமையாக, உணர்வுபூர்வமானவையாக பார்க்கப்படாது. நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அடுத்து 2 பேர் அல்லது அடுத்த ஒருவர் வெளியே வந்து உங்கள் பக்கம் சேர்ந்தால் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம் சொல்லுவீர்களா? அது எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டீங்க. என்னன்னா, மந்திரி பதவியில் இருக்கணும். இப்போ ரொம்ப நாள் கழித்து மந்திரியாக இருக்கிற காங்கிரஸ்காரன் எப்படி ஒரு இதிலேயே இருக்கானோ, ஒரு மகிழ்ச்சி, புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்காங்க காங்கிரஸ்காரன். ஏன்னா நீண்ட நாளைக்கு பிறகு மந்திரியாக இருக்காங்க. 60 ஆண்டுகள். காங்கிரஸ் ஜெயிச்செல்லாம் மந்திரியே ஆக முடியாது, தமிழ்நாட்டில் ஆகவே முடியாது. இது காங்கிரஸ் தனியாக ஒரு 110 120 இடத்துல ஜெயிச்சு காங்கிரஸ் சர்க்கார்னு ஒன்று அமைஞ்சு காங்கிரஸ்காரன் 10 பேர் மந்திரி ஆகுறதுன்றது நடக்கவே முடியாது. அவங்க இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அந்த மாதிரி நடக்காது, ஒரு காட்சியே நடக்காது. ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஐயோ, இது வந்து தேர்தலுக்கு முன்னாலே கூட்டணி வச்சுன்னா இன்னும் ஒரு 40-50 எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்களேன்னு. அதுதான். அதனால இப்போ காங்கிரஸுக்கு என்னன்னா, அதாவது ஒரு பழமொழி இருக்குது, அதுக்கு அந்த பழமொழி வேண்டாம். என்ன, யார் தயவுலையோ போய் இப்போ உட்காந்துட்டாங்க. கூட்டணி வச்சது ஒருத்தரோட இப்போ இங்கே வந்துட்டு மந்திரியாகி உட்காந்துருக்காங்க. இதே தானே திமுகவும் செஞ்சுது. 2003 வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்து 2004 காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து அங்கேயும் மந்திரி சபையில் தானே ஆட்சி அமைச்சாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வித்தியாசமானவர்கள் சொன்னது யார்? நம்முடைய தாவேகா. இது வந்து திமுக ஒரு தீய சக்தி, அது ஒரு ஊழல் சக்தி. ஊழல் சக்தி என்று விமர்சித்த கட்சியின் ஒரு பகுதியிடம் அலுவலகம் தேடி சென்று பேரம் பேசி ஆதரவை பெற்றுக்கொண்டீர்கள். அங்கேயே ஒரு சர்க்கிள் தொடங்கியது. பிறகு கல்லாப்பெட்டி கூட்டணி என்று வர்ணித்த உங்கள் கூட்டணி இவர்களையெல்லாம் வாங்கி பையில் வைத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் என்று சொன்னீர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு கொச்சையான விமர்சனம் அது? கொச்சையான விமர்சனம்னா இவர்களை பற்றி உங்கள் பார்வை என்னவாக இருந்தது? விசிகாவை பற்றியும் முஸ்லீம் லீகை பற்றியும் கம்யூனிஸ்டுகளை பற்றியும் இவருடைய பார்வை என்ன? காசு கொடுத்து வாங்கி ஸ்டாலின் பாக்கெட்டில் வைத்திருக்கிறார். கல்லாப்பட்டி கூட்டணி என்று சொன்னீர்கள். அந்த அறிவாலயம் பக்கம் போனால் பணம் ரெடியாக இருக்கும், அதை வாங்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறார் என்று விமர்சனம் செய்தீர்கள். இப்போது அதே வேலையைத்தான் உங்கள் கட்சி பார்த்திருக்கிறது என்கிறேன் நான். நீங்கள் காசுக்கு பதில் வேறு பதவி அல்லது வா மறுபடியும் நிற்க வைக்கிறேன் அல்லது மற்ற பேரங்கள், இதோ இவர்களுக்கு மந்திரி, இப்படி நீங்களும் அதையேதான் அணுகுமுறையைத்தான் பின்பற்றி இருக்கிறீர்கள். ஆகவே இது மாற்றம் அல்ல, வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றம் என்று நான் பார்க்கிறேன். இத்தகைய அறமற்ற செயல்களை இத்தோடு நிறுத்துவது ஏற்பட்டுவிட்ட இமேஜ் சரிவில் ஓரளவாவது சேதாரம் என்ற நிலையோடு நிற்கும். இல்லாவிட்டால் மேலும் சேதாரம் ஏற்படும். இப்போதைக்கு உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனைகள், அரசுக்கு நெருக்கடிகள் உருவானால், ஏதாவது நீங்கள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானால் இவர்களாலேயே பொறுத்து கொள்ள முடியாமல் ஆதரவை வாபஸ் வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாகிவிடும். ஆகவே அறமற்ற அரசியலை
தவிருங்கள் என்று திரு விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். நீங்க குறிப்பிடும்போது சொல்றீங்க, அறமற்ற அரசியல் தாவேக்கா செய்கிறார்கள். நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே மாரி திமுகவும் குதிரை பேரத்துலலாம் ஈடுபடுறீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. இதே திமுக தானே சார் குதிரை பேரத்திலும் ஈடுபட்டுச்சு. திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மதிமுக சார் நான் பழைய விஷயங்கள் எனக்கு நிறைய தெரியும். இல்ல, கம்பம் ராமகிருஷ்ணன் வந்தது தெரியும், எஸ்.வி. கண்ணப்பன் சேகர், வந்தது தெரியும், எஸ்.வி. சேகர் எஸ்.வி. எல்லாமே. சேகர் வந்தது தெரியும். ம். இவங்க கடைசியா இங்கேருந்து ஓபிஎஸ் போனாங்க. ம். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நீங்க என்ன சார், நீங்க மாற்று சக்தி இல்லையா சார்? இல்லை நாங்களும் அவங்கள மாதிரி தான் சொல்லிட்டு போங்களேன். ம். ஆடவரிச்சு நான் சொல்லியிருக்காரு, ம். நீங்கள்லாம் கடந்த காலத்தில் பண்ணலையான்னு. அப்போ நாங்களும் அதே மாதிரி தானா? அதை சொல்லிட்டு போயிருங்க. இவர் பண்ணால் அது கரெக்டாக அவங்க பிடிக்காம வந்துட்டாங்களாம். அதே மாதிரி தான் அவங்களும் பிடிக்காம போனாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி செயல்பாடு பிடிக்காம தான் போனார். என்னை சேர்த்து கொள்ளுங்கள் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தார். பிடிக்காம தான் போனார். அதாவது அவங்க திமுக பக்கம் போனால் அது தவறான அரசியல். இவங்க எங்ககிட்ட வந்தாங்கன்னா அது சரியான அரசியல். இது என்ன மாதிரியான வாதம்? சந்தர்ப்பவாதம். இன்னொரு விஷயமும் பேசப்படுது சார். இப்போ தேர்தலில் நின்று இப்போ கட்சியை ரிசைன் பண்ணிட்டு போனவங்க எல்லாமே தேர்தலில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாயிலிருந்து 30 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் ஆளுங்கட்சியில் இல்லாட்டலோ இல்லை வெளியே போனாலோ அந்த அந்த செலவழிச்ச காசை கூட திருப்பி எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த மாதிரி மாறி தாவேக்கால போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ தாவேக்கா அந்த 20-30 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கு வழி பண்ண போதா? இது என்ன மாதிரி எனக்கு தெரியல. அது இல்லை, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்குது. ஏன்னா அந்த மாதிரி விமர்சனம் வந்திருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற. நீங்கள் தூய்மையான ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க, பார்ட்டி ஃபண்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பார்ட்டி ஃபண்டு வாங்காமல் ஆட்சி நடக்க போகுதா? நீங்கள் வாங்கலைன்னாலும் அதிகாரிகள் வாங்காமல் தடுக்க போகிறீங்களா? இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பார்கள். எல்லா கட்சிகளும் கண்காணிக்கும். கண்கொத்தி பாம்பாக இருந்து கண்காணிப்பார்கள். நீங்கள் பேச்சில் சொல்லிவிட்டு ரகசியமாக வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளுக்கு போய்விடும். ஏனென்றால் அவர்கள்தான் யார் வழியாக இந்த பணம் போகும் என்பதையெல்லாம் நன்றாக அறிந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கு வருவதற்கு முன் பிடபிள்யூடிலேயோ ஹவுசிங்லேயோ ஹைவேஸ்லேயோ பணம் வாங்கினால் அவங்க ரகசியமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க 20% வாங்கினாங்க, நம்ம 5% வாங்கி நிறுத்திடுவோம், யாரும் சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ணா 5% கேட்டாங்கண்ணே கொடுத்துட்டு வந்துட்டோம்னு யாருக்கு சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு திரு மு.க. ஸ்டாலினுக்கு சொல்லுவாங்க, அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுவாங்க. அதாவது அவர்களிடம் இருப்பவர்களுக்கு சொல்லுவாங்க. திரு ஏவா வேலுவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஆகவே சொல்லியிருக்கீங்க, சொன்ன வண்ணம் செய்யப்போகிறீர்களா என்பதை பொறுத்திருந்து கவனிப்பார்கள் எதிர்க்கட்சிகள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார். அரசியலில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் அப்பாயின்மெண்ட்லேயும், அதாவது கவர்மெண்ட்டோடைய ஹை லெவல் அப்பாயின்மெண்ட், சென்னை மாநகர கமிஷனராக இருந்த திரு அருண் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்லேயும் ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக போட்டதில் ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த திரு அருண் அவர்கள் நிறைய சர்ச்சைகளில் அடிபட்டார். முந்தைய ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக நடந்து கொண்டார் என்ற விமர்சனம் அவரை பற்றி மீடியாவிலும் வந்தது. அது தவிர அவர் சில நேர்வுகளில், குற்ற நேர்வுகளில் அவர் நடந்து கொண்ட விதம் அல்லது யூடியூபர்களை அவர் கையாண்ட விதம், இது குறித்தெல்லாம் விமர்சனங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் தவிர இன்றைய தாவேக அமைச்சரவையினுடைய மூத்த அமைச்சரான பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த திரு அருண் அவர்களை பற்றி தேர்தல் நேரத்தில் ஏப்ரல் மாதம், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 2வது வாரத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் என்கிற காணொளி இன்று காலை ஒரு ஃபேஸ்புக் பதிவில் நான் பார்த்தேன். மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் மீது வைத்திருக்கிறார். திரு விஜய் அவர்களுடைய சென்னை பிரச்சாரத்திற்கு எந்த வகையிலெல்லாம் இடையூறு ஏற்படுத்தினார், வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து அண்ணா நகர் வழியாக அவர் போகக்கூடாது, வேறு வழியாக எங்கேயாவது போகட்டும், கரூர் சம்பவம் மாதிரி சென்னையில் ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் என்று திரு அருண் திட்டமிடுகிறார், விரும்புகிறார் என்று மிக கடுமையான குற்றச்சாட்டை திரு அருண் அவர்கள் மீது வைத்தவர் திரு ஆதவ அர்ஜுனா. அவரை பக்கத்து மாநிலங்களில் தேர்தல் நடக்கிற மாநிலத்திற்கு கூட போடக்கூடாது. ஏன்னா தமிழக சமயத்தில் கேரளாவில் நடந்தது. அவரை அஸ்ஸாம் மாநிலத்திற்கு தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். சென்னை மாநகர கமிஷனராக இருந்த அருண் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய தூண்டுதலின்படி
திமுக காரர் மாதிரி நடந்து கொள்ளுகிறார் என்று பேசியவர் ஆதவ அர்ஜுனா. இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கியமான துறைக்கு அவரை இயக்குனராக நியமித்திருக்கிறார். எப்படி இந்த நியமனம் நடந்தது என்று தாவேகாவிலேயே பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு காலை செய்தித்தாள்களிலே வந்திருக்கிறது. தாவேகாவினுடைய நிர்வாகிகளே ஆச்சரியப்படுகிறார்கள். நான் கேள்விப்பட்ட தகவல், இந்த ஆட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் வலியுறுத்தி சிபாரிசு செய்து அவருடைய சிபாரிசின் அடிப்படையில் இந்த நியமனம் நடைபெற்றிருக்கிறது என்று ஊடக நண்பர்கள் மத்தியிலே ஒரு பேச்சு இருக்கிறது. அது பாப்புலராக பேசப்பட்டுச்சா சார்? அதுதான், ஊடக நண்பர்கள் மத்தியிலே ஒரு பேச்சு இருக்கிறது. இந்த நியமனம் ஆச்சரியத்தை தோற்றுவித்திருக்கிறது என்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே சார். சார், இப்போது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அறிவித்ததில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இல்லை, விவசாய அமைப்புகள் இந்த கடன் தள்ளுபடியில் முழுமையான திருப்தி அடையவில்லை. அவர் அளித்த வாக்குறுதியின்படி நடந்து கொள்ளவில்லை. இது அரைகுறையாக செய்யப்படுகிற அறிவிப்பு என்று சொல்லியிருக்கிறார். தமிழக அரசாங்கம் கடுமையான நிதி சுமையில் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு வாக்குறுதியும் இவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்று நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். இன்னொரு 2 லட்சம் கோடி கடன் வாங்கினால்தான் முடியும். முதலில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையை சீர்படுத்தி விட்டுத்தான் எந்த ஒரு வாக்குறுதியின் பக்கமும் இவர் திரும்ப முடியும் என்பது ஏற்கனவே நான் கேள்விப்பட்டது, ஐஏஎஸ் அதிகாரிகள் வாயிலாக கேள்விப்பட்ட தகவலைத்தான் நான் பேசினேன். சட்டம் ஒழுங்கும் நிதி நிலைமையை சீர்படுத்துவதும் தான் இவருடைய டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கும் என்று சொன்னேன். நம்ம குற்றச்செயல்கள் எந்த ஆட்சியிலும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாக கிடையாது. ஆனால் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். குற்றச்செயல்களே நடைபெறாமல் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அப்படி இருந்ததாக சரித்திரமும் இல்லை. அதாவது ஒரு மாதம் முழுக்க ஒரு கிரைம் கூட நடந்ததில்லை அப்படின்ற எந்த பீரியடும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த 15 நாட்களுக்குள் ஒரு 10க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள், பாலியல் அத்துமீறல்கள்லாம் நடைபெற்றிருக்கின்றன. சில கொடூரமான கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். போதைப்பொருள் கட்டுப்பாட்டை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற சேலஞ்செல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை வச்சுக்கிட்டு இவர் போட முடியுமா, கொடுத்ததெல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னா கேள்விக்குறி தான். ஓகே சார். அதனால தான் இன்றைக்கி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. டெல்லியில் பிரதமரை கூட சந்திக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தாங்க. அதேமாதிரி மத்திய அரசுலேருந்து போதுமான நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. ஆனால் இப்போ தாவேகா மத்திய அரசோட ஒரு சுணக்கமான உறவை மேற்கொண்டு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அனுசரணையாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. இல்லை, அப்படி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக பாணியில் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதாவை நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள், அது வேறு. தேர்தலுக்காக அது தேர்தல் பிரச்சாரம் என்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு நலன் முக்கியம். தமிழ்நாட்டு நலன் முன்னிறுத்தி தான் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். முந்தைய அரசு மாதிரி மோதல் போக்கோடு இந்த அரசாங்கம் நடந்து கொண்டால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் தொடர்பாக ஒவ்வொரு அமைச்சரையும் டெல்லிக்கு சென்று ஃப்ரீயாக அனுமதிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச வைக்க வேண்டும். தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குறைபாடு, அந்த கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களுடைய ஆதரவு உதவி தேவைப்படுகிற நேரத்தில் அதையும் பெற வேண்டும். நீங்கள் இதிலெல்லாம் கௌரவம் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டு நலன் முக்கியம். அந்த நலன் சார்ந்து விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். பாரத பிரதமருடனோ மத்திய அரசுடனோ மோதல் போக்கை வளர்த்து கொள்வது நல்லதல்ல. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சிந்தித்து மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைவாக பெற வேண்டும். தேவையான நிதிகளை பெற வேண்டும். அதற்குரிய சுமூக உறவை பேண வேண்டும். சரியான எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால், சிறந்த எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களோடு இணக்கமான உறவு பேணி தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாத்து வந்தார். அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் விஜய் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார். சார், தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் ஆச்சு. புது அரசு ஆட்சி அமைத்தும் 20 நாட்கள் ஆகிவிட்டது. எதிர்க்கட்சிகளும் சரி, அதிமுகவும் சரி கடுமையான விமர்சனம் செய்கிறாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்து போச்சுன்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் பாஜக ஒரு கிணற்றில் போட்ட கல் மாதிரி இந்த தேர்தலுக்கு பிறகு வாயே திறக்காமல் மௌனமாக இருக்காங்களே.
பாரதிய ஜனதா கட்சி அண்மையிலே அதனுடைய மையக்குழு ஆலோசனை கூட்டம் கோவையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டம் அதற்கு பிறகு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதன் பிறகு எந்த சத்தத்தையும் காணோம். திரு அண்ணாமலை அவர்களை திரும்பவும் பாரதிய ஜனதா கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துக்கள் வெளியிலே பரவி இருக்கின்றன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கண்டிருப்பது சரிவு அல்லது பின்னடைவு என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அந்த வீழ்ச்சியிலிருந்து எழுச்சியை பெறுவதற்குரிய பணிகளை அல்லது அதற்குரிய உத்திகளை பாரதிய ஜனதா மேலிடம் செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ ஆரம்பத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து அவங்க 2 பிரிவாக பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ இணைஞ்சிருக்காங்கன்னு ஏன்னா 2 பேர்களுமே பிரிந்த பிறகு ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டார்கள். இப்போது இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த இணைப்புக்கு பிறகு இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார்? கட்சியினுடைய நலன் கருதி தான் இந்த வேலுமணி தரப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்போடு மீண்டும் இணைவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அம்மா அவர்கள் விரும்பியபடி இந்த கட்சி வலிமை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இணைவதற்கு முன் சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதில் ஒரு கோரிக்கை மட்டும்தான் உடனடியாக ஏற்கப்பட்டிருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் கொடுத்த மனுவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும், எங்கள் பதவியெல்லாம் பிரிக்க வேண்டும், எங்கள் பதவியெல்லாம் பறிக்க வேண்டும் என்று கூறிய மனுவை திரும்ப பெற வேண்டும். அதே போல் இவர்கள் கொடுத்த மனுவையும் வாபஸ் வாங்கிவிட்டார்கள். ஆனால் எல்லோருக்கும் பழைய பொறுப்பு கொடுப்பதை பற்றி இப்போது முடிவெடுக்க முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாக கூறிவிட்டார். அதே போல் உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பற்றியும் அவர் எந்த உறுதிமொழியும் அளிக்கவில்லை. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற எந்த உறுதிமொழியும் அவர் அளிக்கவில்லை. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமியின் கைதான் ஓங்கி இருக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் கருதும் வகையில்தான் இன்றைக்கு நடைபெற்ற அந்த சமரசம் என்பது எட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாட்டில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அதிருப்தி அடைந்துதான் அவர் இந்த இணைப்பு நிகழ்ச்சிக்கு போகாமல் தவிர்த்திருக்கிறார். அவர் கொஞ்சம் ரோஷம் பார்க்கக்கூடியவர். அதாவது இவர்களெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வேறு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதெல்லாம் முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பழைய பாணியிலேயே செயல்பட்டால் மீண்டும் கட்சிக்குள் பிரச்சனை வரும். பழைய பாணியிலேயே நான் வைத்துட்டு தான் சட்டம், யாரையும் நான் கலந்து பேச மாட்டேன், விருப்பம் இருப்பவர்கள் இருக்கலாம், வெளியே போகிறவர்களை பற்றி கவலை இல்லை என்ற போக்கில் செயல்பட்டால் கட்சி இப்போது இருப்பதை விட இன்னும் கீழே போகுமே தவிர மேலே வராது. இப்போது ஏற்பட்டிருக்கிற சமரசம் வேறு வழியின்றி சிலர் தங்கள் அவமானங்களை ஜீரணித்து கொண்டு சமரசமாக போயிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களிடம் நடந்து கொள்ளுகிற முறையை பொறுத்து இருக்கிறது. அதான் சார், சமரசமாக போயிருக்காங்களா இல்லை சரணடைந்திருக்கிறாங்களா? சரணடைந்திருக்கிறார்கள் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்குத்தான் நடந்த நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கட்சியின் பொது நலன் கருதி போயிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் இவர்களெல்லாம் தனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இவர்களை பார்த்து கொள்ளலாம் என்று மனதில் கருவிக்கொண்டு சென்ற முறையைப் போல ஒவ்வொருவரையாக மட்டம் தட்டுவதோ ஒதுக்கி வைக்கிறதோ இந்த வேலை பார்த்தார் என்றால் மீண்டும் கட்சியிலிருந்து சிலர் கிளம்புகிற காட்சியை நாம் பார்க்கலாம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.